வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி சொல்ல போகிறேன். கேண்டில் ஸ்டிக்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்போ யார் இப்போ ஆக்சுவலாக மக்களோட மனநிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜாப்பனீஸில் உள்ளவங்க கண்டுபிடிச்சி அதை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்னா அவங்க தான் சொன்னது. அதனால என்னென்ன நடக்குது, மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸை வாங்குறாங்களா இல்லை செல் பண்ணுறாங்களா இல்லை என்ன, இல்லை எந்த மாற்றமுமே இல்லாமல் ரெண்டு பேரும் ஈக்குவலான நிலைமையில் இருக்காங்களா, இதை பற்றின வீடியோஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல் விட்டு என்ன ஒரு 6 கேண்டில்ஸ் தான், 6-7 கேண்டில்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரைஸ் மூமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது 70 ரூபாய்க்கு போகும், 120 ரூபாய்க்கும் போகும். அதோட மூமெண்ட்டை கணிக்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் வேல்யூ இருக்கும், ஹை வேல்யூ இருக்கும், லோ வேல்யூ இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஓப்பன்னா என்ன, ஹைனா என்ன, லோனா என்ன, க்ளோசிங் ப்ரைஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்களுக்கு மெயினாக மேஜராக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று புல்லிஷ் அப்படிம்பாங்க, இன்னொன்று பியரிஷ் கேண்டில் அப்படிம்பாங்க. புல்லிஷ்னால் என்ன பண்ணும், பையர்ஸ். பியரிஷ்னால் என்ன, செல்லர்ஸ். இப்போ புல்லிஷ் அப்படிங்கிற கேண்டில் எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும், பியரிஷ்ங்கிற கேண்டில் எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் 6 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் சொன்னேன்ல, அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிவிட்டு அது சாட் மூமெண்ட்டில் எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல வந்தால் நீங்கள் வாங்கணும், எந்த இடத்துல வந்தால் நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதாங்க கேண்டில் ஸ்டிக்ஸோ. இதுதான் சார் புல்லிஷ் கேண்டில்பாங்க, இது பியரிஷ் கேண்டில் அப்படிம்பாங்க. இந்த புல்லிஷ் கேண்டிலும் பியரிஷ் கேண்டிலும் சேம் தான். சேம்ங்கிற மீன்ஸ் என்னென்னா வடிவத்தில் சேமாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி புல்லிஷ் அப்படிங்கிறோம், எப்படி நம்ம பியரிஷ் அப்படிங்கிறோன்னா அதோட கலர். இப்போ ரெட் கலராகவோ இல்லை ஒயிட் கலராகவோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ரெட் கலரில் உள்ள கேண்டில் இல்லை பிளாக் கலரில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற கேண்டிலை நம்ம பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு கேண்டிலுமே பார்த்திங்கன்னா லோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லோங்கிறது சேம் தான், ஹைங்கிறது சேம் தான். ரெண்டுமே லோ கீழே தான் இருக்க போகுது, ஹைங்கிறது மேலே இருக்க போகுது. இதில் என்ன சார் இது இங்கே கேட்கலாம். இதில் இது பார்க்குறதுக்கு வடிவம் ஒன்றா இருக்குது, இதை நீங்கள் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வரும். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம புல்லிஷ்னால் பைன்னு சொல்லிட்டோம். அது என்ன பண்ணும், பை அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம ஸ்டாக் வாங்க அது ஏறும். அப்படி ஏறுது அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன்லேருந்து கீழேருந்து மேலே போகும். அந்த கீழேருந்து மேலே போகிறது தான் நம்ம ஓப்பன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். மேலே போய்ட்டு எந்த இடத்துல முடியுதோ அதை க்ளோஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கேண்டில் பேர் தான் புல்லிஷ் கேண்டில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். புல் அப்படின்னா நம்ம காளையை மென்ஷன் பண்ணுவோம். காளைன்னா என்ன, காளை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதில் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அந்த காளை அப்படின்னா அப்படி அவ்வளோ கம்பீரமான ஒன்று, அந்த இதுதான் நம்ம புல்லுங்கிறப்ப அதை நம்ம பை நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பியர் அப்படின்னா கரடி அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட் அந்த இங்கே 2 சிம்பிள், நீங்கள் காளையோட சிம்பிளும் கரடியோட சிம்பிளும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ பியர் அப்படின்னா என்ன, கரடி என்ன பண்ணும், கரடிங்கிறது ஒரு
அதை வந்து நம்ம கரடியை வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம்னா காரி துப்புனா அப்படி இருக்கும், அது மாதிரி அப்படி தான் நம்ம நோட் பண்ணிக்கணும், அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டுக்குமே டெஃபினேஷன் ஓரளவுக்கு நம்ம ஒரு வேர்டு கொடுத்து ஞாபகம் வச்சுக்கிறப்ப ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு அந்த கேண்டிலை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது புல் கேண்டில், இது பியர் கேண்டில், இது என்ன பண்ணும், இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பியர் கேண்டில் பார்க்குறீங்க, பியர் கேண்டில் வந்து மேலேருந்து கீழே வரும். அதனால் செல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து மேலேருந்து கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பியர் வந்து ஓப்பன் எங்கே இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். இந்த இடம் ஓப்பன், ஸ்டாக் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இப்படியே மேலே போணுச்சு அப்படின்னா அது பேர் வந்து புல்லிஷ் கேண்டில். அது ஓப்பன் ஆகிட்டு மேலே போகாமல் அப்படியே கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பியரிஷ் கேண்டில். இதுதாங்க இந்த ரெண்டு கேண்டிலை பற்றி பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர கேண்டில்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லைவாக வந்து ஸ்டாக்கில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுவீங்க. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. அது புல் கேண்டிலாக இருக்கட்டும், பியர் கேண்டிலாக இருக்கும். யாரோட ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமாக இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், டோஜியாக இருக்கட்டும், புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கட்டும், பியரிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கட்டும், நீங்கள் அது அந்த அந்த சிம்பிள் அந்த பேட்டர்னை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டிலை பார்க்குறோம் அப்படின்னா அது என்ன நடக்குது, யார் அங்கே ஆதிக்கம் இருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் கேண்டிலோட நேமே தெரியலைனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாகி போயிடும். இப்போது புல்லிஷ் கேண்டில், இது பியரிஷ் கேண்டிலுங்க. இப்போது புல்லில் லோ இங்கே இருக்குது, ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும். நம்ம புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணும், ஓப்பன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போகும், க்ளோஸ் இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த லோவுலேருந்து இந்த க்ளோஸ் வரையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக பையர் வாங்குறாங்க. இந்த இடத்துல ஸ்டாக் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பையர் வந்து கீழே இறங்க விடாமல் அந்த ஸ்டாக்கை வாங்கி 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 ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரையும் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல யார் அதிகமாக இருக்கா, பையரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது, வாங்குறதுனால தான் இந்த கேண்டிலோட வடிவம் உங்களுக்கு இது மாதிரி வருது. இப்போது இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து ஹை வந்து இந்த கேண்டிலில் இவ்வளோ தூரம் வரையும் போகுது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, பையர் வந்து கொண்டு போகிறாங்க, ஆனால் அந்த இடத்துல செல்லர் வந்து என்ன பண்ணுறாங்க, டவுன் பண்ணுறாங்க, மேலே ஏற விடாமல் டவுன் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல யாரோட ஆதிக்கம் இருக்குது, செல்லர். இப்போது அதே இது வந்து புல்லிஷ் கேண்டிலில் நடக்கிறது. அதே இது பியரிஷ் கேண்டிலுக்கு பாருங்கள். பியரிஷ் கேண்டிலில் வந்து லோ எல்லாத்துலேயும் ரெண்டு கேண்டிலுமே ஒன்றா தான் இருக்க போகுது. நமக்கு பியரிஷ் கேண்டில்னால் என்ன ஆகும், மேலே இருந்து கீழே இறங்குறது தான் பியரிஷ் கேண்டில். அப்போது மேலே இருந்து கீழே இறங்குதுன்னா நமக்கு ஓப்பன் எங்கே இருக்கும், ஸ்டார்டிங் மேலே இருக்கும், க்ளோஸ் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். அப்போது இங்கே உங்களுக்கு ஓப்பன் இருக்குது, இங்கே க்ளோஸ் இருக்குது. இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ், இங்கே ஹை வேல்யூ இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துட்ட ஓப்பன் ஆகுது, மேலே ஏறாமல் கீழே இறங்குது. எல்லோரும் விற்கிறாங்க, எல்லோரும் செல் பண்ணுறாங்க. செல் பண்ணி எது வரையும் போகுது, இது வரையும், லோ வரையும், இங்கே வரையும் போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து இங்கே வந்து பையர்ஸ் வராங்க. பையர்ஸ் வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க, இந்த ஸ்டாக் அப் பண்ணணும் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. ஆனால் செல்லர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை ஏற விடாமல் அமுக்கிடுறாங்க, மேலே ஏற விடாமல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த இடம் இவ்வளோ தூரம் வரையும் ஏறுதுங்க. ஒரு ஸ்டாக் வந்து பையர்ஸ் வந்து ஏற்றுறாங்க. பையர்ஸோட நீங்கள் இவ்வளோ தூரம் போனாலுமே அந்த இடத்துல பியரிஸ் வந்து ஏற விடாமல் இதுக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு யார் கண்ட்ரோல் பண்ணுறா, செல்லர் தான். இந்த இடத்துல பவர் ஆஃப் பியரிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செல்லர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ தூரம் வரை இறக்கிடுறாங்க. இந்த இடத்துல பையரோட கண்ட்ரோல் அப்படிங்கிறோம். ஏன் பையரோட கண்ட்ரோல் அப்படிங்கிறோம், இந்த இடத்துல லோவுக்கு மேலே பையர் வந்து இறங்க விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த கேண்டிலை இந்த ஒரு ஆவரேஜ் டைம் பீரியட் 1 hour கேண்டிலாக இருக்கட்டும், 1 day கேண்டிலாக இருக்கட்டும், 15 hours, 5 minutes, எந்த வகையான கேண்டிலாக இருக்கட்டும்,
செல்லர்ஸ் வந்து உங்களை இந்த இதுக்கு மேலே வந்து பையர்ஸ் வந்து இறங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போது உங்களுக்கு க்ளோஸ் வேல்யூ இதோட முடியுது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இங்கே வந்து பையர், இங்கே வந்து பையரா, இங்கே செல்லரா, யாரோட பவர் கூட இருக்குது, இங்கே யாரோட பவர் கூட இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. லோ வேல்யூ இங்கே தான் இருக்க போகுது. எந்த கேண்டிலில் க்ளோஸ் முடியுதோ அது வரையும் கீழே பையர்ஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. பையர்ஸ் கீழே இருப்பாங்க. பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து கீழே இருக்கும், செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து மேலே இருக்கும். 2 கேண்டில்லையுமே அப்படி தான். செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து மேலே, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கீழே. இந்த ப்ராக்கெட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இது எந்த இடத்துல முடிக்கிறேன்னா க்ளோஸ் வந்து ஒரு கேண்டில் எங்கே இருக்குதோ அது வரையும் கீழே இருந்து மேலே வரையும் பையர்ஸோடது, லோலேருந்து க்ளோஸ் வரையும் பையர்ஸோடது. இங்கே பார்த்தீங்கன்னா லோ இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே முடியுது. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கீழே பையர்ஸ், இந்த இடத்துல பையர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா லோ இங்கே இருக்குது, க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட பையர்ஸோட ஆதிக்கம் இந்த இடத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ பையர்ஸ் 2 இடத்துலையுமே ஒரே இடத்துல தான் வருவாங்க, செல்லர்ஸ் ஒரே இடத்துல தான். ஆனால் இதோட எவ்வளோ வேல்யூ அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணுது. அந்த கேண்டில் தான் உங்களுக்கு ரெட்டாவோ க்ரீனாவோ மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெட்டாக மாறுனதுனால இதை நம்ம பேரிஸ் கேண்டில்னு சொல்கிறோம், இது க்ரீனாக மாறினதுனால நம்ம வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த கேண்டிலில் ஒன்று சொல்ல விட்டேன். இங்கே வந்து இந்த கேண்டில் இதுதான் சார் பாடிம்பாங்க. இந்த இடம் வந்து பாடி. இது சின்ன பாடியாகவும் இதோட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை இதோட பெருசாகவும் இருக்கலாம், அது ரெட் கலராகவும் இருக்கலாம், க்ரீன் கலராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இதுதான் இதோட வந்து பாடி அப்படிம்பாங்க. இதை வந்து அப்பர் ஷேடோ அப்படிம்பாங்க, இதை வந்து லோயர் ஷேடோம்பாங்க. சம்டைம் விக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை டைல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதாங்க ஒரு பேசிக்ஸ் ஆஃப் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பேட்டர்ன் எப்படி வந்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அங்கே யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ், நான் இந்த 4 வகையான கேண்டில்ஸ் சொன்னேன்ல, 4 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் 4 டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் சைஸ்டு கேண்டில் ஆர் இன்டிசிஷன் கேண்டில், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் கேண்டில், இன்னொன்று அப் ட்ரெண்ட் கேண்டில், இன்னொன்று ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன். மொத்தம் 4 தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. இதில் 4லேயும் கொஞ்சம் டைப்ஸ் உங்களுக்கு வரும். அந்த டைப்ஸை வந்து நான் அந்த நாலு இதுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். அண்டர் சைஸ்டு இன்டிசிஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் இன்டிசிஷன்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது, நம்ம என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கு வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் இன்டிசிஷன் கேண்டில் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று டவுன் ட்ரெண்ட் கேண்டில். டவுன் ட்ரெண்ட் கேண்டில் அப்படின்னா டவுன் டைமில் மட்டும் அந்த கேண்டில் வரப்போகுது. அது மாதிரியான கேண்டில் வந்தது அப்படின்னா ஸ்டாக் அப்பாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று வந்து அப்ட்ரெண்ட் கேண்டில். அப்ட்ரெண்ட் கேண்டில் வந்து தேர்ட் ஒன்று அப்ட்ரெண்ட் கேண்டில். இது இந்த கேண்டில் வந்து அப் சைடில் மட்டும் உங்களுக்கு வரப்போகுது. அப் சைடில் அந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லும் இந்த கேண்டில். இன்னொன்று ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன். ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்னா ஒரு 3 கேண்டிலை வச்சு இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதை 4 இதையும் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு கேண்டிலை பற்றியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை வந்து நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆணுச்சு. அதை நான் புரிஞ்சதை உங்களுக்கு நான் நல்ல டீட்டெயிலாக கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட தமிழ் ஷேர் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அண்டர் சைஸ்டு கேண்டில், இன்டிசிஷன் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். இன்டிசிஷன் இந்த நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த இமேஜோட காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்டர் சைஸ்டு கேண்டில் ஆர் இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, டோஜி அப்படிம்பாங்க, ஸ்பின்னிங் டாப் அப்படிம்பாங்க. இது மாதிரியான ஒரு கேண்டில் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் லைவில் இப்போ உட்காந்துருக்கீங்க, இந்த கேண்டில் பார்க்குறீங்க,
இந்த கேண்டில் வந்து நீங்கள் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கப்போ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து இந்த டைம் அப் ட்ரெண்டில் போகிறப்போ இந்த இது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மேலே திரும்ப அப் ஆகலாம், இல்லை மேலே இருந்து கீழே டவுன் ஆகலாம். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்ன கேண்டில் விழுகுது, அடுத்த டைம் ஃப்ரேமில் என்ன கேண்டில் விழுகுறங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். இந்த கேண்டில் வந்து டோஜி அப்படிம்பாங்க. டோஜினா என்ன அப்படின்னா லோ வந்து நமக்கு எங்கேயும் மாற போகிறது கிடையாது. ஹை ஹை அப்படி இருக்கும். ஓப்பன் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதே இடத்துலே க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லோ க்ளோஸ், எந்த இடத்துல லோ ஆகுதோ க்ளோஸ் ஆகுதோ இந்த இடத்துல பையரோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல வந்து ஹையிலேருந்து அதுக்கப்புறம் உள்ளதை வந்து செல்லரோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ரெண்டோட ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அதுதான் இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இது சின்னதாகவும் விழும், இது கொஞ்சம் பெருசாகவும் விழும், இதை விட கொஞ்சம் பெருசாகவும் விழும். ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தூரம் வரையும் ஹை போயிருக்கு, இவ்வளோ தூரம் வரையும் லோ போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிசிஷன் கேண்டில் ஓப்பன் ஆகுறதும் ஒரே இடம், க்ளோஸ் ஆகுறதும் ஒரே இடம், நமக்கு என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது தெரியாத ஒரு இடம் இது. இன்னொரு கேண்டில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் சைஸ்டே கேண்டில்லே ரெண்டு சொல்கிறேன். டோஜின்னு ஒன்று சொல்கிறேன், ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறேன். இப்போ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஸ்பின்னிங் டாப் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை ½ அன் ஹவரோ 1 ஹவரோ உங்களுக்கு இந்த இடத்துட்ட ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அது எந்த இடத்துக்கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது, ஒன்றும் ரொம்பலாம் மேலே போகுது, போயிட்டு திரும்பி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் முடியுதுன்னா இந்த இடத்துக்கிட்டே முடிஞ்சிருது. இது ஒரு சின்ன பாடி நமக்கு வந்து வரும். உங்களுக்கு லோ இங்கே தான் இருக்கும், ஹை இங்கே தான் இருக்கும். பையரோட ஆதிக்கம் நம்ம என்ன சொன்னோம், எங்கே லோவிலேருந்து க்ளோஸ் வரையும் முடியுதோ அந்த இடம் வந்து நமக்கு பையரோட ஆதிக்கம். இப்போது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பையரோட ஆதிக்கம் இருக்காங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல்லரோட ஆதிக்கம் இருக்காங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஸ்ட்ரென்த்துமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டோஜி மாதிரி தான். ஆனால் இது வந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பியரிஸ் ஸ்பின்னிங் டாப்னா ஒன்றும் இல்லை, மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு அதே ஸ்ட்ரென்த்து தான். இங்கே வந்து இதுவரையும் பையரோட ஸ்ட்ரென்த் இருக்கும். பையர் வந்து இதுக்கு மேலே வந்து டவுன் ஆகாமல் மேலே அப் பண்ணுறாங்க, செல்லர் வந்து இதுக்கு மேலே ஏற விடாமல் டவுன் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லரோட ஆதிக்கம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையரோட ஆதிக்கம். இப்போது இந்த 2 கேண்டில் இருக்குது. இந்த 2 கேண்டில் எங்கே சார் விழும், எங்கே விழுந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஒரு கேண்டிலுமே வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் அப்ளை ஆகும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைட்வே மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்ளை விழுந்தாலும் நம்ம வந்து அதில் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட்டை பேஸ் பண்ணி போகிறது தான் ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2 டோஜி இருக்குது, ஸ்பின்னிங் டாப், புல்லி ஸ்பின்னிங் டாப்போ பியர் ஸ்பின்னிங் டாப்போ, ரெண்டு இதில் எது வேணாலும் விழுகட்டும். ஒன்று கீழே டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இது விழுகுதுன்னா இதை வந்து அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்டில் விழுகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் போக போகுதுங்கிறது அர்த்தம். இதை வந்து நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலை பொறுத்து தான் அது மாறும். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு சார். இப்போ அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் வந்து விழுந்தது அப்படின்னா அது திரும்ப அப்பாக போகுது. புல்லிஷ் கேண்டில் விழுந்தது அப்படின்னா அது அப்பாக போகுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் நமக்கு சொல்கிறது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், செல் எங்கே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம ஷேரை வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோஜி, புல்லி ஸ்பின்னிங் டாப், பியரி ஸ்பின்னிங் டாப், டோஜி, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா கொஞ்சம் பாடி இருக்கும், இதில் பாடி இருக்காது, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில் இல்லைனா அண்டர் சைஸ்டே கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொத்தம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், 4 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்டர் சைஸ்டே கேண்டில், இன்டிசிஷன் கேண்டில்ஸை பற்றி பார்த்துட்டோம். அது என்னென்னா டோஜி அண்டு ஸ்பின்னிங் டாப். இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டில் விழுகிற கேண்டிலை பற்றி நம்ம பார்க்கலாம்.
அப் ட்ரெண்ட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இப்படி மேலே ஏறி 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 போயிட்டுருக்குது. மேலே போயிட்டுருக்க ஸ்டாக்ஸில் உங்களுக்கு எது மாதிரியான பேட்டர்ன்லாம் விழுவும், கேண்டில் ஸ்டிக்ஸ் விழுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் விழுவும், ஷூட்டிங் ஸ்டார் விழுவும், பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் விழுவும், டார்க் க்ளவுடு விழுவும், ஹராமி பேட்டர்ன், இது வந்து பியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்னா, லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்டாக் இங்கே ஓப்பன் ஆகிறப்ப சின்ன பாடி மேலே டாப்பில் மட்டும் இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு பாடி, அது க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ரெட்டாக இருக்கட்டும், இது மாதிரி உங்களுக்கு விழுந்தது அப்படின்னா இந்த இது மாதிரியான சிம்பிளை வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங் மேன்னா என்ன? ஹேங் பண்ணுறதுனா என்ன? இப்போ ஹேங் பண்ணுறதுனா தொங்க விடுறது. இப்போ நார்மலாக ஹேங்கிங் மேனா நம்ம இதில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால், ஹேங்கிங் மேன்னா நம்ம தூக்கு போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படின்னா அந்த நிலமை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர சிம்பிள் பேர் தான் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரியான சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வர கேண்டில் வரையும் பார்த்துட்டு, மேக்ஸிமம் வந்து டவுனு தான் ஆகும். இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸை தவிர்க்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வர கேண்டிலை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்ட்டு முடிவு எடுத்துடலாம். இது வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இன்னொன்று ஷூட்டிங் ஸ்டார்னால் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து மேலே போகுது, ஹை இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி டவுன் ஆகி க்ளோஸ் இங்கே முடிஞ்சிருது. அதாவது இதை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இது பேர் ஷூட்டிங் ஸ்டார். ஹேங்கிங் மேனை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் ஷூட்டிங் ஸ்டார். அது வந்து ஏன் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறத ஷூட்னா சுடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போயிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கை ஷூட் பண்ணி அது டவுன் பண்ண போகுது, இதை வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படிம்பாங்க. இன்னொன்று பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட் ரன் ஆகி போய்கிட்டே இருக்குது, ஒரு க்ரீன் விழுகுது, ஒரு பாடி வந்து இவ்வளோ பெரிய பாடி வச்சு விழுகுது, இங்கே ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு இங்கே க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதை விட டபுள் மடங்கு 50% ஹையராக ஒரு ரெட் மார்க் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு, பியரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் வந்து டவுன் ஆக போகுது. இப்போ நான் சொல்ல வர கேண்டில் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த கேண்டில்லாம் பார்க்கலாம். இதே அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் பார்க்க போகிற கேண்டில் வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இது மாதிரியான கேண்டில் அப் ட்ரெண்டில் விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னொன்று டார்க் க்ளவுட் கவர் அப்படின்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு டார்க் க்ளவுட் கவர் வந்து ஓப்பன் இங்கே ஆகும். அதாவது ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு விழுகுது, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ, அது எந்த டைம் ஃப்ரேமாக இருக்கணும், இல்லை 1 டே டைம் ஃப்ரேமாக கூட இருக்கட்டும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துட்ட வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுகுது. புல்னா அப்பா போகுது அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அடுத்த கேண்டில் உங்களுக்கு ரெட்டு ஒரு 50% மார்க் பண்ணி 50% மேலே ஒரு கேண்டில் ஒன்று ரெட் ஆகுது அப்படின்னா அது வந்து டார்க் க்ளவுட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 50% கட் பண்ணிடும். 50% கரெக்டாக விழுந்து அதுக்கு மேலே இதோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்து டார்க் க்ளவுட் கவர் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ஆக போகுது. நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த க்ளவுட் வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டாக் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு நாள் லைவில் உட்காந்துட்டு நேராக போய்ட்டு நம்ம ஸ்டாக்கில் போய் குதிச்சிடக்கூடாது. ஸ்டாக்கில் போய்ட்டு குதிச்சுட்டு நம்ம லாஸ் ஒரு 100 ரூபா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்ட காசு தான். ஆனால் அந்த 100 ரூபாயை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்க்குறோம். இன்னொன்று ஹராமிக் பேட்டர்ன் பியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலுமே உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் விழுவும். என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல்லாக பீக்கில் போயிட்டுருக்கும். நல்ல கேண்டில் ஒன்று புல்லிஷ் கேண்டில் விழுவும். புல்லிஷ் கேண்டில் விழுந்தால் இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு மேலேயே போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகி நல்ல கேப் டவுன் பாருங்கள். உங்களுக்கு மிடில் வந்து சின்னதாக ஒரு பாடி வந்து உங்களுக்கு என்ன விழுதுன்னா பியரிஸ் கேண்டில் வந்து விழுகுது. இதோட பியரிஸ் கேண்டில் விழுகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது.
நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் விழுந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு மேலே மேலே அப்பு தானே ஆகணும். இப்படி ஒரு கேண்டில் ஒன்று விழுகுது பாருங்கள். இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது, இவ்வளோ தூரத்தில் முடிஞ்சிருது. கேப் டவுன் பாருங்கள், இவ்வளோ தூரம் கேப் டவுன். இந்த இடத்துல இவ்வளோ லாஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர் கேண்டிலில் நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த டார்க் க்ளவுட் கவர், ஹராமி பேட்டர்ன், பேரிஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் உங்களுக்கு கூட கன்ஃபியூஸ் ஆகலாம். அதை நீங்கள் மார்க்கெட்டில் லைவில் உட்காந்து பார்க்குறப்ப நீங்கள் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இதோட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், இதோட மீனிங் என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நம்ம இது எல்லாம் அப் ட்ரெண்டில் விழ போகிற ஸ்டாக்குன்னு கேண்டில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்டாக்கில் அப்ளை பண்ண முடியும். ஹேங்கிங் மேன் பேட்டர்ன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஸ் என்கல்ஃபிங், டார்க் க்ளவுட் கவர், ஹராமி பேட்டர்ன். அவ்வளோதாங்க. இந்த 5 கேண்டிலும் நிறைய கேண்டில் இருக்குங்க. அப் ட்ரெண்டில் நிறைய கேண்டில் விழுவும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இல்லை ஏர்ன் பண்ண வரையும் ஒரு 57க்கு இல்லை எவ்வளவோ இருக்குது, நிறையவே இருக்குது உங்களுக்கு கேண்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு 5 கேண்டில் நம்ம ஞாபகம் வச்சுன்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் அடிக்கடி விழும். அடிக்கடி நம்ம பார்க்குறப்ப அந்த டைம்லலாம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 105 ரூபா 110 ரூபா போகுது. 1000 ஸ்டாக் வாங்குறீங்க, 100 ரூபா ஸ்டாக்னு ஒரு 1000 ஸ்டாக் 5 ரூபா நீங்கள் ஏறுது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு 5000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேண்டில்லாம் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் விழ போகிறது. ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஸ் என்கல்ஃபிங், டார்க் க்ளவுட் கவர், ஹராமி பேட்டர்ன், பியரிஸ். இந்த 5 கேண்டிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டில் என்னெல்லாம் கேண்டில் விழுவும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் கேண்டில் சார். பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, புல்லிஸ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேமர், ஹராமி பேட்டர்ன், புல்லிஷ். இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகிற மார்க் வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த பியரிஸ் பேட்டர்ன்லாம் விட்டுருங்க. இந்த பியரிஸ் பேட்டர்னை விட்டுருங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற இது வந்து ஹேமர் அப்படிம்பாங்க. ஹேமர்னா என்ன நமக்கு மீனிங்? ஹேமர்னா தமிழில் சொன்னால் சுத்தியல் அப்படிமா. சுத்தியல் அடித்த மாதிரி மார்க்கெட் ஏறப்போகுது அப்படிங்கிறத இந்த சிம்பிள் உங்களுக்கு சொல்ல வருது. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாடி உங்களுக்கு மேலே வந்திருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா சின்ன பாடி டாப்பில் வந்திருக்கும். டாப்பில் சின்ன பாடி, அது ரெட்டாக க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ரெட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருது. இல்லை அது வந்து ஒரு பியரிஸ் கேண்டில்னால் ஓப்பன் ஆகி க்ளோஸ் இந்த இடத்துல முடியுது. லோ வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையரோட இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா பையரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பையரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ரெட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரீனாக இருக்கட்டும், நமக்கு பையரோட ஆதிக்கம்னா என்ன சொல்லியிருக்கோம்? கீழே வர்றது, கீழே லோவிலேருந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ அது பையரோட ஆதிக்கம். இங்கேயும் லோவிலேருந்து க்ளோஸ் இது வரையும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு பையரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த கேண்டில் விழுகிறப்போ ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று மார்க்கெட் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்கும். அது எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா 3 ரூபா 5 ரூபா அந்த இதில் ப்ராஃபிட் பார்த்தோமா, காசு எடுத்தோமா, வந்தோமா அப்படின்ட்டு. இப்போ நமக்கு லாஸ் வந்து நம்ம லாஸில் வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. ஆனால் எந்த லாஸ் ஆகாமல் நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம கற்றுக்கவும் முடியாது. சின்ன லாஸாக இருந்தால் நம்ம வந்து அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். பெரிய லாஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து ஹேமர் அப்படிம்பாங்க. டாப்பில் ஒரு பாடி இருக்கும், அதனால இது ஹேமர். இது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் விழுவும். டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் விழுவும். அப் ட்ரெண்டில் விழுந்தால் அதோட பேரே வேறு. உங்களுக்கு நான் இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து அப் ட்ரெண்டில் விழுந்தது அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்? அப் ட்ரெண்டில் விழுகிற கேண்டிலுக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேங்கிங் மேன்னு சொல்லிடுறோம். அதே டவுன் ட்ரெண்டில் விழுந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஹேமர்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேலே இப்போ இந்த சிம்பிள் பார்த்தா இதை வந்து நீங்கள் ஹேமர்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது டவுன் ட்ரெண்டில் விழுந்தால் தான் அது ஹேமர், அப் ட்ரெண்டில் விழுந்தால் அது வந்து ஹேங்கிங் மேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு இன்வெர்டர் ஹேமர் விழுகுது அப்படின்னா இது மாதிரி இருக்கும். பாடி உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த சுத்தியில் திருப்பி போட்ட மாதிரி ஒரு பாடி உங்களுக்கு ஓப்பன் எங்கே ஆகுது? இந்த இடத்துட்ட ஆகுது.
க்ளோஸ் இந்த இடத்துல முடியுது. சின்ன பாடி ஹை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஹை போகுது, ஆனால் போகாமல் இந்த இடத்துல டவுன் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த மாதிரியான கேண்டில் இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு அது ரெட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரீனாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து நம்ம இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படிமோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இன்னொன்று இது ரெண்டும் பார்த்துட்டோம் சார். இப்போ நம்ம ஹேமரும் பார்த்துட்டோம், இன்வெர்ட்டட் ஹேமரும் பார்த்துட்டோம். இப்போது நான் அதாவது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற இதில் போகிறேன். நம்ம ஹேமர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இன்வெர்ட்டட் ஹேமர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புல்லிஷ் என்கல்ஃபிங் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு கேண்டில் தான். இப்போது இந்த மார்க்கெட் பார்க்குறீங்க, இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகுது. பியரிஷ் கேண்டில் இது ஓப்பன் ஆஃப் தி டே 1ல் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது சார். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு பாடி இவ்வளோ பெரிய பாடி விழுகுது. இந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். நெக்ஸ்ட்டு விழ போகிற கேண்டில் வந்து ஹையர் தென் டூ ஹையர் தென் ஓப்பன் ஆஃப் தி டே. இந்த ஓப்பன் ஆஃப் தி டேவோட டபுள் மடங்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் சார் புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அஞ்சு சிம்பிள் பேட்டர்ன், 5 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் விழ போகுது, மார்க்கெட் அப் ஆக போகுது. நம்ம ஹேமர் பார்த்துட்டோம், இன்வெர்ட்டட் ஹேமர் பார்த்துட்டோம், புல்லிஷ் என்கல்ஃபிங். ஹேமர்னா என்ன? சுத்தியலுங்கிறப்ப உங்களுக்கு மேலே ஒரு பாடி இருக்கும். இன்வெர்ட்டட் ஹேமர்னா என்ன? கீழே ஒரு பாடி இருக்கும், சுத்தியலை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? புல்லிஷ் என்கல்ஃபிங்னா உங்களுக்கு வந்து இதை விட மொதல் நாள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ அதை விட டபுள் மடங்கு கேண்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த பியர்சிங் பேட்டர்ன் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஒரு டேயில் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் விழுந்து டே 1 க்ளோஸ் ஆகிடுது. இவ்வளோ தூரம் விழுகுது. உங்களுக்கு இந்த இடத்துல லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு விழ போகிற கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட 50% வந்து கட் பண்ணி விழுகணும். 50% ஒரு டே 1 பியர் கேண்டில் க்ளோஸ் ஆஃப் டே 2 கிரேட்டர் தென் 50% ஆஃப் டே 1 பியர். ஒரு 50% உங்களுக்கு வந்து தாண்டி விழுகுது அப்படின்னா நமக்கு வந்து 50% அட்லீஸ்ட் ஒரு 50% கிட்ட இருக்கணும். அப்படியே ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் உள்ளது வந்து அப் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு சொல்ல வர்றது. இதை வந்து நம்ம பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹராமி பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 பெரிய பியரிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகி விழுகுது. நெக்ஸ்ட்டு டே 2 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்னதாக ஒரு சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஹேமர்னு இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. இது ஹராமி பேட்டர்ன் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விழுகுது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வர்றது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்பாக போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். இவ்வளோதான் சார். உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்ததில் மொத்தம் 4 கேண்டில் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்டர் சைஸ்டு கேண்டில், அண்டர் சைஸ்டு கேண்டில்ஸ் ஆர் இன்டிசிஷன் கேண்டில்ஸ், டவுன் ட்ரெண்ட் கேண்டில்ஸ், அப் ட்ரெண்ட் கேண்டில்ஸ். இது 3மே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அண்டர் சைஸ்டு கேண்டில்ஸ், டவுன் ட்ரெண்ட் கேண்டில்ஸ், அப் ட்ரெண்ட் கேண்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை சார், எவ்வளோதான் சார். ட்ரிபிள் கேண்டில் 6 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஒயிட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஒயிட் சோல்ஜர் அப்படின்னா ஒரு ரெட்டு, ஒரு பெரிய ஒரு மீடியமான ஒரு பியரிஷ் கேண்டில் ஒன்று உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் அடிக்குது. டே 1 க்ரீன் அடிக்குது, டே 2, டே 3. டே இல்லைனா நீங்கள் 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3 அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா அக்யூரஸிக்காக சொல்கிறோம். இங்கே மினிமம் நீங்கள் இன்ட்ரா டே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு 1 ஹவர் கேண்டில் பார்ப்போம், இல்லை ½ ஹவர் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்போம். இதுவும் அக்யூரஸியாக தான் இருக்கும். எந்த கேண்டிலுமே உங்களுக்கு வந்து பொய் சொல்லாது. கேண்டில் வந்து உங்களுக்கு அந்த கேண்டிலில் அந்த டைமில் யாரோட ஆதிக்கம் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேண்டில் வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பியரிஷ் கேண்டில் ஒன்று விழுந்திருக்கு, அதை விட ஒரு கேண்டில் ஒன்று விழுகுது, ஒரு வந்து புல்லிஷ் கேண்டில் விழுகுது, அதை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று விழுகுது, அதையும் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுகுது.
இது மாதிரி விழுகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஒன்று இது டவுன் ட்ரெண்டில் விழுகலாம். டவுன் ட்ரெண்டில் விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லிஷ் ரிவர்சல் ஆகுது, புல்லிஷ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது பியரிஷ் ட்ரெண்டில் வந்து இருக்கப்போ விழுகுது அப்படின்னா ரிவர்சல் ஆக போகுது, புல்லிஷ் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு சொல்லுது. இன்னொன்று இதுவும் வந்து ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன் தான். இதை வந்து 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான புல்லிஷ் கேண்டில் விழுகுது. இந்த புல்லிஷ் கேண்டிலை ஓவர் கம் பண்ணி டே 1லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இதை ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்று முடியுது. நமக்கு ஓப்பன் பாருங்கள், ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே முடியுது. இந்த இடத்துல இந்த இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆக முடியுது. இந்த ஓப்பன் ப்ரைஸை வந்து இது வந்து பிரேக் பண்ணுது, இந்த க்ளோஸ் ப்ரைஸை இது பிரேக் பண்ணுது, இதையும் இது பிரேக் பண்ணுது. இப்படி ஆகுது அப்படின்னா இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த கேண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நமக்கு இந்த கேண்டில் சொல்ல வருது. எந்த ஒரு கேண்டிலுமே உங்களுக்கு சைட்வே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சைட்வே மார்க்கெட்டில் எந்த கேண்டிலுமே ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கணும், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு இப்போ டவுட் வந்துடும். அப் ட்ரெண்ட்னா அப் ஆகிட்டே இருக்கிற மார்க்கெட் வந்து அப்பு, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், அதெல்லாம் அப்பு. டவுன் ட்ரெண்ட்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும், அது டவுன். சைட்வேனா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்படி சைட்லேயே இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது மொத்தம் வந்து 4 டைப்ஸ் சார். மொத்தம் 4 டைப்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த 4 கேண்டில் இதுதான். அண்டர் சைஸ் இன்டிசிஷன் கேண்டில்ஸ், டவுன் ட்ரெண்ட் கேண்டில்ஸ், அப் ட்ரெண்ட் கேண்டில்ஸ், ட்ரிபிள் கேண்டில். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரிய வந்துடும். இது வந்து மொத்தம் 4 டைப் சொன்னேன். 4 டைப்பில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிங்க சார், ஒன்றுமே இல்லை. அண்டர் சைஸ்டே கேண்டில்னால் டோஜி, ஸ்பின்னிங் டாப், இது வந்து அண்டர் சைஸ்டே கேண்டில். மீதி வந்து அப் ட்ரெண்டில் உள்ள கேண்டில்ஸ் வந்து ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஸ் என்கல்ஃபிங், டார்க் க்ளவுட், ஹராமி பேட்டர்ன், பியரிஸ், இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்டில் உள்ள போகுது. உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் பியர்சிங் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமர், ஹராமி பேட்டர்ன், புல்லிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இது வந்து நம்ம நார்மலாக ட்ரிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன். இது ஒரு டைப். அவ்வளோதான் சார், இவ்வளோதான் சார், இது அவ்வளோதான் சார். இதோட உங்களுக்கு கேண்டில் 6ல் நீங்கள் மினிமமாக இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து கேண்டில் நமக்கான கேண்டில் எப்போ விழுதோ, நமக்கு தெரிஞ்ச கேண்டில் எப்போ விழுதோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போது இதுக்கு அடுத்து உள்ள எக்ஸாம்பிள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்கள். இப்போ நம்ம டோஜி பார்த்தோம் சார், டோஜி ஸ்பின்னிங் டாப் பார்த்தோம். டோஜி உங்களுக்கு என்ன, டோஜின்னா ஓப்பன் ஆகிற வேலையும் க்ளோஸ் ஆகிறதும் ஒன்று. ஸ்பின்னிங் டாப்னா என்ன, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பாடி வரப்போகுது. இந்த ஸ்டாக்கில் பாருங்கள். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்டாக் ஒன்று நான் எடுத்தேன். இப்போது ஸ்பின்னிங் டாப் எந்த இடத்துல விழுகுது, உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல விழுகுது ஸ்பின்னிங் டாப். சாரி, இந்த இடத்துல டோஜி விழுகுது. டோஜி விழுகுதுன்னா உங்களுக்கு டோஜி விழுந்தோன்னா என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், ரெட்டு விழுகுது. இது நம்ம இண்டசிஷன் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் ஒன்று விழுகுது. விழுந்தோன்னா மார்க்கெட் டவுனு தானே ஆகணும், இங்கே ஏன் அப் ஆகுது? இங்கே பாருங்கள், இங்கே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டவுன் ஆகிருக்கு, ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு நல்லா அப் ஆகிருக்கு. உங்களுக்கு அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது ஒரு இண்டிசிஷன் கேண்டில், உங்களுக்கு வந்து டோஜி விழுகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த விட்டு அதாவது அதோட ஷேடோ இருக்குல்ல, லோயர் ஷேடோவை பிரேக் பண்ணக்கூடாது. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எப்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுதோ, இது மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு வந்து டோஜி விழுந்துருச்சு சார், எப்போ சார் நான் என்ட்ரி ஆகுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்குமே எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல என்ட்ரானா போதும், நம்ம இவ்வளோ தூரம் ஹை பார்த்துடலாம், நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துடலாம். இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்டாப் லாஸ் இதுக்கு இப்போ எங்கே செட் பண்ணலாம், ப்ரீவியஸ் லோ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன், இந்த இடத்துல ஒரு டோஜி ஒன்று விழுகுது, ப்ரீவியஸ் லோ வந்து இவ்வளோ தூரம் இருக்குது.
நம்ம வந்து இந்த இடம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோஜி விழுகிறப்ப நீங்கள் பை வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துலேயே பை நம்ம டோஜி விழுந்தோன்னே இந்த இடத்துலேயே நம்ம பை எடுக்கலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இன்னும் இவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுக்க போகிறோன்னா ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது மார்க்கெட் அப் ஆக போகுது அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி ஸ்டாக் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நமக்கு லக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணணும். இது மாதிரி டைமில் நமக்கு லக்கு ஃபேவர் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆனிச்சுன்னா இவ்வளோ தான் லாஸ் ஆக போகுது. உங்களுக்கு எல்லா டைமும் லாஸும் வர போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரி இது வந்து டோஜி இண்டெசிஷன் சிம்பிள் விழுந்தோன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் வந்து பை ஆப்ஷன் போயிடலாம். பை பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு செல் ஆப்ஷன் போயிடலாம். நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இன்னொன்று ஸ்பின்னிங் டாப் சொன்னேன். ஸ்பின்னிங் டாப் பாருங்கள் எங்கே விழுகுது உங்களுக்கு, இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் விழுகுது. உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் விழுகுது. ஸ்பின்னிங் டாப் விழுந்தோடனே உங்களுக்கு பாருங்கள் மார்க்கெட் எப்படி அப் ஆகிட்டு இருக்குன்னு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ராகிறீங்க. ப்ரீவியஸ் ஹை இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பை அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்ததுன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த இடத்துல வெளில வந்துடணும். பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து சிம்பிள் கூட டவுன் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒரு ஹேங்கிங் மேனும் ஒன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு டவுன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியது. நமக்கு மினிமமாக ஒரு ப்ராஃபிட் வந்தோன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை விட்டு வெளில வர்றது தான் எப்போதுமே நமக்கு சேஃப். நமக்கு போதும் ஒரு 1:2 வச்சுங்க சார். 1:3 1:2 வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் புக் ஆனோன்னா நீங்கள் கீழே வந்துடுங்க. அந்த மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. இவ்வளோ தான் சார் டோஜி ஸ்பின்னிங் டாப்க்கான எக்ஸாம்பிள். மீதி இதுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 5 டைப்ஸ் சொல்லிகிட்டு இருந்தோம்ல. அதாவது இதெல்லாம் வந்து எப்போ விழுகிற ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். டவுன் ட்ரெண்டில் வந்து ஹேங்கிங் மேன்லாம் அப் ட்ரெண்டில் உள்ள போகிற ஸ்டாக். இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு ஹேங்கிங் மேன் வந்து அப் ட்ரெண்டில் உங்களுக்கு விழுகுது. அதுக்கான இந்த ஹேங்கிங் மேன்னா இப்படி தான் இருக்கும். ஷூட்டிங் ஸ்டார்னால் இப்படி தான் இருக்கும். இப்போது ஹேங்கிங் மேன் வந்து அப் ட்ரெண்டில் உங்களுக்கு விழுகுது. என்ன நடக்குது? ஹேங்கிங் மேன் வந்து இதுக்கான கண்டிஷன் என்னென்னா அப் ட்ரெண்டில் விழணும், கேப் அப் இருக்கணும், லோயர் ஷேடோ இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் லோயர் ஷேடோவாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கு உள்ளே என்ட்ரான். இது மாதிரி ஹேங்கிங் மேன் ஒன்று விழுகுது சார். விழுந்தோன்னே பாருங்கள், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஹை இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஹையை நீங்கள் பிரேக் பண்ணுற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு வருது சார். இந்த இடத்த பிரேக் பண்ணுது. உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டிலில் உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு ஒரு பியரிஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு விழுந்திருக்கு. இந்த இடம் பாருங்கள், பியரிஸ் கேண்டில் விழுந்தோன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நீங்கள் வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலில் பாருங்கள். இந்த இடத்த பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் உள்ளே என்ட்ராங்க. அப்போ என்ட்ரானா போதும். நம்ம உடனே ஒரு ஹேங்கிங் மேனை பார்க்குறோம், உள்ளே என்ட்ராகணும், குதிக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி, ஒன்றும் இல்லை, மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது, நம்ம வெயிட் பண்ணி இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் எப்போ விழுவுன்னு சொல்லியிருக்கோம், நமக்கு அப் ட்ரெண்டில் தான் விழுவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அப் ட்ரெண்டில் உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் விழுகுது. ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தோன்னே என்ன நடக்குது பாருங்கள். ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல விழுகுது ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தோன்னே உங்களுக்கு மார்க்கெட் பாருங்கள் டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வெளில வந்துடணும். இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் பார்க்குறது, அதான் ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோன்னா மேலே வந்துடணும். இந்த மார்க்கெட் இப்படி போகுது, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இவ்வளோ தூரத்தில் நீங்கள் வெளில வந்துடுங்க. இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும். ஷூட்டிங் ஸ்டார் எப்போ விழுகும், அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப விழுகும். ஹேங்கிங் மேன் எப்போ விழுகும், அதுவும் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப தான் விழுகும். இன்னொரு அந்த அப் ட்ரெண்ட்லேயே விழ போகிற கேண்டில் தான் இதெல்லாம். பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், டார்க் க்ளவுட் கவர், ஹராமி பேட்டர்ன் பியரிஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. இதை விட ஒரு 50% கேப் அப் ஆகி ஒரு 50% வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் விழுந்திருக்கு. மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள், டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது.
நீங்கள் இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கிட்ட என்ட்ராங்க, இந்த கேண்டில் விழுந்து அதுக்கப்புறம் என்ட்ராங்க, இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பாருங்கள். ப்ராஃபிட் பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க, அவ்வளோதான். இது பேர் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டார்க் க்ளவுட். டார்க் க்ளவுட் அப்படின்னா ஒரு புல்லிஷ், ஏற்கனவே நான் எல்லாமே டெஃபினேஷன்லாம் சொல்லிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் டார்க் க்ளவுட் விழுந்திருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்கள், டவுன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது, இன்னும் டவுன் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் பண்ண பார்க்குது, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிட்டே தான் போகுது. உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தாலே போதும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணி வெளில வந்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் இந்த இடம். இது வந்து டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹராமி பேட்டர்ன் பியரிஸ். ஹராமி பேட்டர்ன் பியரிஸ் எங்கே விழுந்திருக்கு பாருங்கள், இங்கே க்ரீன் புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் இங்கே விழுகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்னது, இது அப் ட்ரெண்டில் விழுகுது. உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆகிட்டே தான் இருக்குது, அப் ஆகிட்டு இருக்க ட்ரெண்டில் உங்களுக்கு விழுகுது. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது, இப்போ உங்களுக்கு டவுன் ஆக போகுது. டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப உள்ளே என்ட்ராகுங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணுறப்ப என்ட்ராங்க. உங்களுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் வருது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் விட்டுருங்க, ரெண்டாவது கேண்டில் பார்த்து கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட். இதெல்லாம் நமக்கு அப் ட்ரெண்டில் விழ போகிறது சார். என்னென்ன டோஜிங்கிற ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், டார்க் க்ளவுட் கவரு, ஹராமி பேட்டர்ன், இதெல்லாம் வந்து உங்களை அப் ட்ரெண்டில் விழ போகுது. இந்த கேண்டில் நீங்கள் அப் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் விழ போகிறதெல்லாம் பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், பியர்சிங், இன்வெர்டட் ஹேமர் இதெல்லாம் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் விழும். டவுன் ட்ரெண்டில் அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த சிம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலராக உங்களுக்கு இருக்கும். சிமிலராக நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் பார்க்குறோம்ல, ஹேங்கிங் மேன் மாதிரியே இருக்கும். அப் ட்ரெண்டில் நீங்கள் ஹேங்கிங் மேன் பார்க்குறீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அது அப் ட்ரெண்டில் விழுந்தால் அதுக்கு பேர் வேறு, டவுன் ட்ரெண்டில் விழுந்ததுன்னா அதோட பேர் வேறு. நீங்கள் அதை மறந்துடவே கூடாது. நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டில் விழுகிறப்போ ஒரு ஹேமர் அப்படின்னு நீங்கள் நினச்சவே கூடாது, ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து அந்த இடத்துல ஹேமராகவும் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், பியர்சிங் பேட்டர்ன் இங்கே விழுகுது பாருங்கள். பியரிஷ் பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுகுது, அதோட 50% கூட ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், க்ளோஸ் அபவ் 50% ஆஃப் ப்ரீவியஸ் டே பியரிஷ் கேண்டில். இது வந்து 50%ஓட க்ளோஸ் ஆகுது. அதை விட க்ளோஸ் ஆகுறப்ப மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்கள், அப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் அந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க, பார்த்தோன்னா நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரையும் போகுது உங்களுக்கு. இதை வந்து நம்ம பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இது வந்து இன்வெர்டட் ஹேமர் உங்களுக்கு எங்கே விழுகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு ஹேமர் விழுகுது. ஹேமர் விழுந்தோன்னே என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஜர்க்கை கொடுத்துருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணுது, உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணுது சார். இங்கே இந்த இடத்துக்கிட்டே மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து இதை தாண்டி கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் இப்படி போகிறப்ப மேலே போயிட்டு கொஞ்சம் ஜர்க்கு ஆனாலும் உங்களுக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து அப்பு தான் ஆகுது. நீங்கள் இந்த இடத்துல என்ன இப்படி ஆகுதே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணும். ஹேமர் பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் நம்ம ஹேமர் எப்போ விழுவுன்னு சொல்லியிருக்கோம், டவுன் ட்ரெண்டில் விழுவும். டவுன் ட்ரெண்டில் பாருங்கள், இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹேமர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹேமர் தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல விழுந்திருக்கு ஹேமர். என்ன ஆகுது, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கும். எப்போதுமே நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும் சார். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஸ்டாக் உள்ளேயும் நீங்கள் உள்ளே போகாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஹேமர் விழுந்தோன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, அப்பாகி மேலே போய்கிட்டே இருக்குது. இதுதான் சார் உங்களுக்கு வந்து ஹேமர் வந்து எவ்வளோ தான். இது 3 இது. இன்னும் வந்து உங்களுக்கு 2 கேண்டில் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, மொத்தம் அதில் 3 பார்த்துட்டோம். பியர்சிங் பார்த்துட்டோம். அடுத்து புல்லிஷ் என்கல்ஃபிங், இதுவுமே வந்து டவுன் ட்ரெண்ட் லெவலில் போகிறது தான். இன்னும் 2 கேண்டில், புல்லிஷ் என்கல்ஃபிங், ஹராமி புல்லிஷ் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், ஹராமி பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சிம்பிள் எங்கே விழுந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல விழுகுது. நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கினோன்னு இந்த இடத்துல பை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்பு தான் சார். இவ்வளோ தூரம் வரை அப்பாகுது.
நீங்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஜர்க் ஆகுது, டவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். உங்களுக்கு இது வந்து இதை வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிமா. புல்னால் என்ன, இப்போ மார்க்கெட் புல் டவுனில் போயிட்டுருக்கதை புல் பண்ணி உங்களுக்கு மேலே கொண்டு வர போகுது. அதை தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து லைவில் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹராமி பேட்டர்ன் புல்லிஷ். இது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குது. டவுன் ஆகிட்டு இருக்கப்பயே உங்களுக்கு வந்து இதோட 50% சின்னதாக ஒரு 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 புல்லிஷ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க சார். இது வாங்கிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல வாங்கிக்கோங்க சார். உங்களுக்கு மார்க்கெட் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ப்ரீவியஸ் லோவை உங்களுக்கு பிரேக் பண்ண போகுது, ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணோன்னா நீங்கள் இந்த இடத்துல உள்ள அதனால் மார்க்கெட் பாருங்கள் அப்பாகி போய்கிட்டே இருக்குது. இதை வந்து ஹராமி பேட்டர்ன் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் எந்தெந்த கேண்டில் எப்படி விழுகுது அப்படிங்கிறதே தெரியாது. இதெல்லாம் நோட் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நோட் எடுத்து பேன் எடுத்து டயக்ராம் போடுங்க, போட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் போகுதுன்னா நீங்கள் லைவில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்தந்த பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில் என்னெல்லாம் விழுவோம், அப் ட்ரெண்டில் என்னெல்லாம் விழுவோம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன மார்க்கெட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன, ஆனால் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. மார்க்கெட் மூவ் ஆகும் தான், அது மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம லாஸ் ஆகக்கூடாது. நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் உள்ள என்ட்ரு ஆகணும். அதே மாதிரி எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸுமே உங்களுக்கு சைட்வே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. இதை மைண்டில் எப்போதுமே வச்சுக்கோங்க. சைட்வே மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே போகும். நீங்கள் இது மாதிரி அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் சைட்வே மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அது எப்படி போகுதோ அப் ஆகி டவுன் ஆகி அப்படி தான் போகும். அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அது போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 3 ஒயிட் சோல்ஜர் மொத்தம் வந்து மொத்தம் 4 வகை சொல்லிட்டு இருந்தேன்ல. 4 வகையில் 3 இது பார்த்துச்சு சார். லாஸ்ட் ஒன்று சார் 3 ஒயிட் கேண்டில்ஸ் சார். 3 ஒயிட் சோல்ஜர்னால் என்ன, 3 பிளாக் க்ரோஸ்னால் என்ன அப்படின்னு இங்கே பாருங்கள். 3 பிளாக் க்ரோஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னா என்ன நடக்குது பாருங்கள். பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னா உங்களுக்கு மார்க்கெட் அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் விழுகுது. அதை பிரேக் பண்ணி இன்னொரு க்ரீன் கேண்டில் விழுகுது. அதையும் பிரேக் பண்ணி இன்னொரு க்ரீன் கேண்டில் விழுகுது. உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் உங்களுக்கு எப்படி போகுது, அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் சார். இது வந்து இந்த இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். இதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேண்டில்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடலாம். இப்போ இந்த மார்க்கெட் இந்த இது பாருங்கள், இதுவும் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு தான். மேலே எப்படி அப்பாகுது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு தான். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது வந்து ஒரு 3 பிளாக் க்ரோஸ் விழுகுது. இந்த பாருங்கள், ஒரு க்ரீன் விழுந்திருக்கு. எங்கே விழுந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஒன்று விழுந்திருக்கு. அதை பிரேக் பண்ணி ஒரு ரெட் விழுகுது. அதையும் பிரேக் பண்ணி ஒரு ரெட் விழுகுது. அதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரெட் விழுகுது. நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். 3 ரெட்டு விழுகுது. இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் எங்கே அப்பா போகுது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. இதை விட்டு ஹையாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஹையில் ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தூரம் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறீங்க. இந்த இடத்துல என்ட்ரானீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் சார். இது எல்லாமே இப்போ நான் சொன்ன வந்து இந்த 4 டைப்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டைப்ஸில் இண்டிசிஷன் கேண்டில்ஸ், அப் ட்ரெண்ட் கேண்டில்ஸ், அப் ட்ரெண்டில் என்னெல்லாம் விழுவும், டவுன் ட்ரெண்டில் என்னெல்லாம் விழுவும். அதே மாதிரி 3 ஒயிட் சோல்ஜர் 3 டைப்ஸ் கேண்டில்ஸ். அதில் வந்து 3 ஒயிட் சோல்ஜர் 3 பிளாக் க்ரோஸ் அப்படின்றது. நீங்கள் இது 4 டைப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட் உள்ளே பாருங்கள். நீங்கள் லைவ் சார்ட் பாருங்கள். நான் லைவ் வீடியோஸ்லாம் நான் இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, எப்படி லைவில் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம இன்ட்ராடேயில் உள்ளே என்ட்ரு ஆகணும், இது மாதிரியான வீடியோஸ்லாம் இனிமேல் வர அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தோன்னா புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வரும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.